Hi, hello and welcome to Meenakshi's Kitchen and Home Appliances. நான் சங்கர். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மீனாட்சியுடைய 1 minute mixie 2.0 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 minute mixie 2.0 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து ஸ்டாக் இல்லை. ஒரு 50 பேர் எவ்வளோ பேர் கேட்டிருந்தாங்க? 50 பேர் கேட்டிருந்தாங்களா? 30 பேர் கேட்டிருந்தீங்க வெப்சைட்டில். அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிட்டோம். இதில் என்னன்னா ஒரு புது வரவு இந்த சென்ஸ் என்னன்னா அந்த 1.0 அதாவது 2.0 மிக்சிலேயே ஒரு பிளெண்டர் ஜாரும் இதில் நாங்கள் போடுற மாதிரி பண்ணியிருக்கோம். இது என்ன கான்செப்ட்டுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த குட்டி மிக்சி வந்து மெயினாக வந்து டெய்லி ரசத்துக்கு நுணுக்கிறதுக்கு, கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு, பூண்டு சட்னி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து மெயினாக வந்து இட் இஸ் அ மிக்சி ஃபார் நியூ மதர். ஓகேங்களா? நியூ மதர்னா இப்போ தான் கை குழந்தை இருக்கும், ஒரு 6 மாதம் 7 மாதம் குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மிக்சி எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. எஸ், நான் கூட ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த மிக்சி தான் எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணேன். வளகாப்பு இந்த சென்ஸ் குழந்தை புண்ணியோஜனம் சொல்லுவாங்க தெலுங்குல, பேர் நேமிங் செரமனி. குழந்தை பேர் வைக்கும் போது 5வது மாதம் இருக்கு இல்லைங்களா, 6 மாதத்துலேருந்து குழந்தைக்கு ஃபுட்டு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக இந்த மிக்சி நான் வந்து கிஃப்ட் கொடுத்தேன். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் சரௌண்டிங்ஸ்க்கு யாருக்காச்சும் வந்து குழந்தை பிறந்திருக்குன்னா ஒரு 2000 ரூபா மொய் வைக்கிறதுல அது பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா மொய் வச்சவங்கெல்லாம் கணக்கு எப்படி வரும்னா, இப்போ ஒரு மொய் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி நிறைய சேரும் இல்லையா. ஒரு 50,000 1 லட்சம்னு ஒரு மொய் சேரும்போது போய் ஏதாச்சும் ஒரு தங்கம் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு மறந்து போயிடும் நமக்கு. ஆனால் ஒரு பொருளாக நீங்கள் கொடுக்கும்போது அது 500 ரூபா ஆனாலும் சரி, 1000 ரூபா ஆனாலும் சரி, 2000 ரூபா ஆனாலும் சரி, ஒரு பொருளாக நம்ம கொடுக்கும்போது சோ இவங்க கொடுத்தாங்க, சங்கர் கொடுத்தாங்க, ஈஸ்வரி கொடுத்தாங்கன்ட்டு நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தாட்ஃபுல் கிஃப்ட் கொடுத்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். எங்கள் ஹர்ஷி பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய மொய் வச்சாங்க, கிஃப்ட்ஸும் நிறையா வந்துச்சு. அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த கொலுசு இவங்க கொடுத்தாங்க, இந்த பிரேஸ்லெட் இவங்க கொடுத்தாங்க, இந்த மோதிரம் இவங்க கொடுத்தாங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எவர்சிலர் பாத்திரம் கொடுத்தா கூட ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனால் இந்த காசாக கொடுக்கும்போது அது என்ன பண்ணுறோன்னா டோட்டலாக வந்து ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு உருப்படியான பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வைக்கிறோம். அதுவும் நல்லது தான். ஆனால் என்னன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது தாட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மிக்சி வந்துட்டு அந்த குழந்தையோடைய நேமிங் செரமனிக்கு நான் கொடுத்தேன். அவங்க இந்த மிக்சி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் சரௌண்டிங்ஸில் யாராச்சும் வந்து நியூ மதர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மிக்சி கொடுங்க. அவங்களுக்கு ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய மிக்சி வந்துட்டு தொடவே தேவையில்லை. நம்ம இதில் குழந்தைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நிறைய பவுட்ரு வெரைட்டி செய்வோம் இல்லையா. நம்ம வந்து கேஷ்யூ, பாதாம், முந்திரி இந்த மாதிரி எல்லாம் நிறையா போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி கொடுப்போம், சத்து மாவு. அதுக்கெல்லாம் கூட இது மிக்சி யூஸ் பண்ணலாம். டெய்லி சாதத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு குழந்தைக்கு வந்து சாதம் பிணைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இதில் வந்துட்டு மிக்ஸ் அடிச்சுட்டு ஒரு ரவுண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கையில் பிணைஞ்சி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. சரியா? அதை பற்றி பார்த்துடலாமா? இந்த மிக்சி தான் அந்த மீனாட்சியுடைய 2.0 மிக்சி. நான் ஒவ்வொரு தாட்டியும் இந்த மிக்சி பற்றி பேசும்போது எங்கள் அக்கா பையன் பிரணவ் பற்றி சொல்லியே அவன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது எங்கள் அக்கா பையன் 6 மாதம் இருக்கும்போது இந்த மிக்சி எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். இன்றைக்கி அவர் வந்துட்டு யூஎஸ்ஏல MBA முடிச்சுட்டு முந்தானத்து தான் எங்கள் இந்தியாவுக்கு வந்து லேண்ட் ஆகிருக்காரு. ஸோ தட் ஹீ இஸ் 22 நவ். அப்போனா 21 வருஷமாக இந்த மிக்சி வந்துட்டு 21 வருஷம் முன்னாடியே இந்த மிக்சி லான்ச்சும் பண்ணிட்டோம். இந்த மிக்சி எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். இந்த மிக்சி எப்படி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். மொத்தமே பார்த்துட்டிங்கன்னா 2 ஜாரோட சேர்த்து உங்களுக்கு 25 சென்டிமீட்டருக்குள்ளே முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா ட்ரை கிரைண்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டரில் முடிஞ்சிடும். ட்ரை கிரைண்டிங் மட்டும் பார்க்கும்போது 17 சென்டிமீட்டரில் முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த மிக்சி வந்து ரொம்ப காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நிறைய சைனீஸ் மிக்சி வருது. ஆனால் இது வந்து நம்ம மேட் இன் இந்தியா, நம்ம இந்தியாவில் தயார் பண்ணுறோம், பெருமையாக சொல்கிறேன். இதில் வந்து ஆர்மச்சர் அண்ட் காயில் வந்துட்டு காப்பர் காயில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு புஷ் பட்டன் கொடுத்துருக்கோம். புஷ் பண்ணிங்கன்னா தான் ஓடும், இல்லைன்னா ஓடாது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபிக்ஸட் ஜார், ட்ரை கிரைண்டிங் ஜார் வந்து ஃபிக்ஸட் ஜார். இதில் வந்து இப்போ வந்து நாங்கள் மெஷர்மெண்ட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா எம்போஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் லெவல் அப்படிங்கிறது எம்போஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் ஃபுல்லாக போட்டுடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. எந்த ஜாராக இருந்தாலும் பாதி அளவு தான் போடணும். அதனால் இதில் மேக்ஸிமம்ட்டு இதில் எம்போஸ் பண்ணியிருக்கேன். அது முடிக்கும் போடுங்க. அப்போ தான் மேலே இருக்கிற இடம் சுற்றுறதுக்கு வந்து நமக்கு வசதியாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ இது வந்து ட்ரை கிரைண்டிங். அப்போ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா நல்லா ட்ரை கிரைண்டிங் அரைச்ச பிறகு எடுத்து
இப்படி கம்பி வச்சுட்டு தொடச்சிட்டு வெளியில் ஓப்பனில் ஏரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஸ்மெல் வந்துட்டு போயிடும். நீங்கள் என்ன அரைச்சிருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்துட்டு இதிலேருந்து போயிடும். அடுத்தது தண்ணி விட்டு அரைக்கணும், சட்னி அரைக்கணும், பூண்டு சட்னி அரைக்கணும், இல்லை வரமிளகாலாம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். நீங்கன்னா கெசகெசாலாம் அரைக்கணும்னா இந்த ஜார் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கொஞ்சமாக 2 பேருக்குன்னா இதுலேயே சட்னி போதும். ஓகேங்களா? இந்த ஜார் வந்து இதுக்கு மேலேயே தான் உட்கார வைக்கணும். மேலேயே உட்கார வச்சுட்டு இந்த மூடி போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். இதுதான் இத்தனை வருஷமாக நம்ம விற்றுட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ப்ரோ எங்களுக்கு குழந்தைக்கு நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது சாதம் பிணைஞ்சிடுறோம், நாங்கள் கேரட் ஜூஸோ இல்லை வந்து ஆப்பிள் ஜூஸோ நாங்கள் வந்து கொடுக்கணுன்னா எங்களுக்கு ஒரு பிளெண்டர் இருந்துட்டால் பரவாயில்லையேன்னு கேட்டாங்க. உங்கள் நியூட்ரி பூஸ்டர் பிளெண்டர் வந்து இதுக்கு செட் ஆகலைன்னு சொன்னாங்க. அதனால் இதுக்காகவே தனியாக தயார் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஜார் வந்துட்டு நம்ம இந்த 1 மினிட் மிக்சிக்கு மட்டும்தான் செட் ஆகும். வேறு மிக்சி எதுக்குமே செட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து புதுசாக டை ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் வேறு மிக்சிக்கெல்லாம் இது செட்டு ஆகாது. ஓகேவா? ஸோ தட் இப்போ இதில் எவ்வளோ வருது? ஒரே மிக்சி, ஆனால் வந்து 3 ஜார் கொடுக்குறோம் இத்தனோண்டு மிக்சியில். சரிங்களா? பாருங்கள், இவ்வளோ குட்டியான மிக்சி ப்ளஸ் வந்துட்டு ஒரு பிளெண்டரோட. ஸோ தட் இப்போ இது 2 ஆப்ஷனில் நான் கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரை கிரைண்டிங் அண்ட் வெட் கிரைண்டிங் மட்டும் 1699 வருது இந்த மிக்சி. இந்த ஜார் இதோட சேர்த்து வாங்கினீங்கன்னா 1999 ரூபாய். ஸோ தட் 2 வேரியன்ட் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. 2.0 வந்துட்டு 2.0 1 மினிட் மிக்சி 2.0 மட்டும் போட்டிங்கன்னா இது வரும் 1699 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங். அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த பிளெண்டரோட வேணும்னீங்கன்னா ஒரு 300 ரூபா தான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். தனியாக வாங்கினீங்கன்னா 500 ரூபா வந்துடும். தனியாக இதோட காம்போங்கிறதுனால 300 ரூபா ஆட் பண்ணியிருக்கேன், 1999 ரூபா. சரிங்களா? இந்த மிக்சி வந்துட்டு அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது 2 பின் ப்ளக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் நீங்கள் வெளியில் போகும்போதோ வீட்லேயோ எங்கே வேணாலும் 2 பின் ப்ளக் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். ப்ளக் பாயிண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தட் 5 ஆம்ஸ் ஆனாலும் 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்டாக இருந்தாலும் இது வந்து ஈஸியாக போயிடும். அடுத்தது வந்து இது 160 வாட்ஸ் மோட்டர் கொடுத்துருக்கோம், காப்பர் மோட்டர்னு சொல்லியிருக்கேன். இது வந்து 8 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வந்து செலவாக போகுது. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 160 வாட்ஸுங்கிறதுனால நீங்கள் யூபிஎஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஜெனித் மிக்சி மாதிரி 1000 வாட்ஸு, பிரீத்தி ஜோடியாக் மாதிரி 1000 வாட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து யூபிஎஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம ரசத்துக்கு திடீர்னு நுணுக்கணும் நீங்கன்னா இதில் போட்டு நீங்கள் நம்ம ஈஸியாக நுணுக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ப்ளக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், விரலில் தொடர முடிக்கும் தான் ஓடும். இங்கே பாருங்கள், நான் இப்போ மூடி எடுத்துகிட்டு நான் உங்களுக்காக காட்டுறேன். ஆனால் மூடி இல்லாமல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், ஓகே, ஸ்பீட் பாருங்கள், சூப்பர் ஸ்பீடு. ஓகே, இதில் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணக்கூடாது. அதுக்கு நான் ஸ்டிக்கரும் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நோ வாட்டர் டு பி யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் க்ளீனிங்க்கு. ஸோ தட் இது வந்து தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும், தண்ணி போட்டு க்ளீனும் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா நல்லா துணியை நல்லா நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வைப் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். சரியா? நம்ம இப்போ இதில் டெமோ போகலாமா? நம்ம மீனாட்சி 2.0 1 மினிட் மிக்சியில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த ட்ரை ஜாரில் வந்து நான் ரசத்துக்கு வந்து நுணுக்க போகிறேன். ரசத்துக்கு என்னென்ன யூஸ் பண்ணோம் பாருங்கள். மிளகு இருக்குது, சீரகம் இருக்குது, ப்ளஸ் மல்லி இருக்குது. இது 3மே ஒட்டுக்கா போட்டுட்டு நான் உங்களுக்கு இப்போ அரைக்க போகிறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து ட்ரை கிரைண்டிங் லிட் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளாட்டாக இருக்கிற லிட், அதாவது இது ஃப்ளாட் லிட், இது டூம் லிட்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளாட் லிட் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், ஒன் மினிட்குள்ளே ஆகலை. பாருங்கள், சூப்பராக மசிச்சிருச்சு. ஓகே, நம்ம இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசத்துக்கு பாருங்கள் நல்லா கோர்ஸாக தான் அரைப்போம். ரசத்துக்கு அந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிருச்சு. ஓகே, இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம இது நல்லா தட்டி விட்டுட்டு பாருங்கள் நீட்டாக இருக்கா. இப்போ பாருங்கள், இன்னும் நம்ம தட்டிட்டோம்னா ஈஸியாக போயிடும். அப்புறம் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா தாராளமாக ஈஸியாக நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வெட் கிரைண்டிங் ஜார். இந்த வெட் கிரைண்டிங் ஜார் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ வந்து சாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கை குழந்தை இருக்கும் இல்லையா, நம்ம 6 மாத குழந்தை பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை சாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வெள்ளை சாதம் நீங்கள் என்ன தான் கையில் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் நமக்கு ஒன்றும் குத்தலாக தான் வந்து அரைப்படும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு 6 மாத குழந்தைங்களுக்கு டக்குன்னு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெள்ளை சாதம் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வெள்ளை சாதம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நான் ரசம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரசம் வந்துட்டு நம்ம இதில் கொஞ்சமாக இங்கே பாருங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா போதும். அப்புறம்
நம்ம இந்த மூடி வச்சுட்டு பாருங்கள் சூப்பராக டக்குன்னு வித்தின் செகண்ட்ஸ், இது 1 minute கூட இல்லை, இது செகண்ட்ஸ் மிக்ஸி. இங்கே பாருங்கள் இவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் கையில் பணைய முடியுமா குழந்தைக்கு? ஒன்றும் குத்தலாம், நம்ம அப்படி தான் வரும். இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இது வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் குழந்தைங்க ஈஸியாக லபக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இதோட நெய் ஊற்றிட்டு நம்ம கொடுத்துட்டோன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சாதமும் பணிஞ்சிக்கலாம். அப்படி வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ரசம் ஊற்றி டைல்யூட்டும் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு குழந்தைங்களுக்கு வந்து டைல்யூட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான், சூப்பராக ஆயிடுச்சா. அடுத்தது வந்து இதுதான் இத்தனை வருஷமாக நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த ஜார் வந்து லான்ச் பண்ணுறோம். இது வந்து பிளெண்டர் ஜார். இது இப்போ மாம்பழம் சீசன் இருக்குல்ல, மாம்பழம் ஜூஸ் பண்ணலாம், நொங்கு ஜூஸ் பண்ணலாம், பலாப்பழம் ஜூஸ் பண்ணலாம், எல்லாமே ஜூஸ் பண்ணலாம் சூப்பராக. இப்போ மாம்பழம் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். மாம்பழம் ஜூஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி மாம்பழம், ஒயிட் சுகர், அப்புறம் வந்து பால் ஆட் பண்ண போகிறோம். இது சும்மா டெமோக்காக தான். நீங்கள் வேணும்னா கருப்பட்டி வெல்லமோ இல்லை வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க. இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுகர் ஆட் பண்ணுறேன். அடுத்து பாலும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பாலும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், சூப்பரான நம்ம இப்போ வந்து மாம்பழ ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இன்வெர்ட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான மாம்பழம் மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா மாம்பழம் ஜூஸுன்னு சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷான நல்ல திக்கான மாம்பழ ஜூஸ் ரெடி. நீங்கள் இன்னும் வேணால் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ திக்கான மில்க் ஷேக் ரெடி. ஸோ தட் இப்போ இந்த மிக்ஸி வந்துட்டு இப்போ ரெடி ஸ்டாக் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மீனாட்சி பிராண்டோடைய 1 minute மிக்ஸி 2.0. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் போக 1699 ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. சர்ச் கோட் சைடில் வரும், பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த 3 ஜாரும் சேர்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா 1999 ரூபா வருது, ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. இதோடைய சர்ச் கோட் சைடில் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 1 year கேரண்டி கொடுத்துட்ருக்கோம், ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன், ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைரெக்டாக www.meenakshi.com போய் நான் சொன்ன இந்த சர்ச் கோட் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மீனாட்சி ஃபர்ஸ்ட் இருக்கிற காரத்துலேயும் வந்து வாங்கிக்கலாம், சிம்னி வேர்ல்டில் வந்து வாங்கிக்கலாம். சூப்பரான இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லை, இந்த அப்டேஷன் பண்ணதுனால இந்த ப்ராடக்ட் வேணும்னா சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is your loving brother Shankar signing off. Take care and goodbye.